ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் தளபதி பீஸ்ட் டைம்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது பிரேமம் படத்தோட இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் அவர்கள் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. சரி, எனக்கு தான் கதை சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு கேட்டா சஞ்சய ஹீரோவை வச்சு ஒரு கதை சொன்னாரு. ஸோ அதை பத்தி சஞ்சய் கிட்ட சொன்னப்போ எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி தளபதி பீஸ்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பத்தி ஜேசன் சஞ்சய் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு, ஆமா அது உண்மைதான், எனக்கு 20 வயசா இருக்கும்போது ஒரு கதை சொன்னாரு. என்னோட போட்டோவை எங்கேயோ பார்த்துட்டு அவரும் அவரோட டீம் ரீச் பண்ணாங்க. பட் அந்த டைம்ல சினிமாவை கெரியரா எடுக்கிற பிளான்லயே நான் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம் அது. சோ அந்த டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்க நான் ரெடியா இல்ல. அதுவும் அல்போன்ஸ் புத்திரன் அவர்கள் ஒரு பிரபலமான இயக்குனர். சோ நான் ப்ரிப்பேர்டா இல்லாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருந்தா அது சரியா வந்திருக்காது. சோ மிகுந்த மரியாதையோட என்னை விட பெட்டரான ஒரு ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவர் படத்துக்கு என்ன ஒரு ஹீரோவா நினைச்சதே எனக்கு ரொம்ப பெருமை. அது எப்பயுமே நினைச்சு செரிஷ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மெமரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டோட பேக் ஸ்டோரி பத்தி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த டைம்ல தளபதி அந்த கதையை சொல்லும் போதே வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா பிரேமம் படம் எப்படி செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னு தெரியும். சோ அவரோட டைரக்ஷன்ல லான்ச் ஆயிருந்தா பயங்கரமா இருக்குமேன்னு தோணுச்சு. பட் சஞ்சய் அவர்கள் அந்த டைம்ல அவர் தயாரா இல்லைன்னு சொல்றாரு. சோ அவ்வளவு பெரிய வாய்ப்பை வேணான்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய முடிவு தான். அட்லீஸ்ட் அந்த படம் நடந்திருந்தா அல்போன்ஸ் புத்திரன் அவர்களோட கெரியர் ஒரு மாதிரியா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேமம்க்கு அப்புறம் பயங்கரமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இயக்குனர். பட் அப்படியே சைலண்டா டிசப்பியர் ஆயிட்டாரு. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் ஆக்டிங்க்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ சிக்மா ரிலீஸ்க்கு அப்புறம் அதுக்கான வேலைகள் நடக்கும். சும்மா பிரம்மாண்டமா லான்ச் ஆகிறேன் அப்படின்னு மாதிரி எதுவும் சொதப்பிடாம ஒரு நல்ல கதை அண்ட் நல்ல இயக்குனரோட லான்ச் ஆனா நல்லா இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட சன்னா இருக்கட்டும், தென் சாந்தனு பாக்யராஜா இருக்கட்டும், தென் மனோஜ் பாரதி ராஜா அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம். பெர்ஃபெக்டா லான்ச் பண்றேன்னு சொல்லிட்டு சொதப்பி இருப்பாங்க. ரீசெண்டா அதர்வா தம்பிக்கு கூட அது நடந்துச்சு. 50 கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு மொக்க படத்தை கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரிலாம் பண்ணாம நல்ல கதை நல்ல இயக்குனர் அதுக்கேற்ற பட்ஜெட்டுக்கு பண்ணாலே போதும். ரீசெண்டா லெஜண்ட் சரவணனே அதுக்கு எக்ஸாம்பிள். முதல் படம் தேவையே இல்லாம பட்ஜெட் செலவு பண்ணி ஏதாவது கிண்டி வச்சாங்க. பட் அது ஃபிளாப் ஆன உடனே ரெண்டாவது படத்திலே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நல்ல கதையிலே நடிச்சிருந்தாரு. சோ ஜேசன் சஞ்சய் இயக்க போற முதல் இயக்குனர் யாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.